ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு பரிவின் சமையல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வாங்க இந்த வீடியோவை நான் ஃபஸ்ட் டைமாக போட்டிருக்கேன். நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிக்கும்னு தான் நினைக்கிறேன். மறக்காமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன வீடியோனா, நான் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வெளியூருக்கு போயிருந்தேன். அந்த வீடியோ தான். காலையில் 7 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம். டீ மட்டும் குடிச்சிட்டு காலையில் 7 மணிக்கெல்லாம் காரில் கிளம்பிட்டோம். கொஞ்சம் ட்ராவலாக தான் இருக்கும். கொஞ்சம் தூரமாக தான் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன். கொஞ்சம் தூரம் இல்லை, ரொம்ப தூரம் தான். நானே ஃபஸ்ட் டைமாக தான் அந்த ஊருக்கு போயிருக்கேன். என்னோடய ஃப்ரெண்டோட பெண்ணுக்கு மேரேஜ் அங்கே தான் போயிருக்கோம். கொஞ்சம் தூரம் தான். போகிற வழியில் கொஞ்சம் ரோடெலாம் வீடியோ எடுப்போமேன்னு சொல்லிட்டு அதையும் வீடியோ எடுத்துருந்தேன். போகிற வழியிலேயே நாங்கள் சாப்பிட்டோம். ஒரு ஹோட்டலில் இட்லி வாங்கிட்டு நாங்கள் கார்லேயே உட்காந்து சாப்பிட்டோம். ஹோட்டலில் சாப்பிட்டா வேக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் கார்லேயே உட்காந்து சாப்பிட்டோம். அப்புறமா அப்படியே மெஹந்தி டிசைன் கையில் போட்டிருந்தாங்க மேரேஜுக்காக. அது கொஞ்சம் வீடியோ எடுப்போமேன்னு கொஞ்சம் கிளிப் எடுத்தோம். ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு தான் போயிட்டுருக்கேன். அது கண்டிப்பாக மேரேஜ் ஃபங்க்ஷன் வரும், பாருங்கள். எங்கள் ஊர்லேருந்து அந்த ஊருக்கு போகிறதுக்கு 3 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. மறக்காமல் பாருங்கள். என்ன ஊருக்கு போகிறோங்கிறத நான் கடைசியில் போடுறேன். ஒரு வழியாக ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் ஃப்ரெண்டோட வீடு. ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு தான் மேரேஜ். நாங்கள் அங்கே தான் வந்திருக்கோம். வாங்க, எங்களோட சேர்ந்து நீங்களும் ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு போகலாம். வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே எப்படியோ 11:30 ஆயிடுச்சு. போனோன்னா அவங்க வீட்டில் காஃபி கொடுத்தாங்க. அது சின்ன கிளிப்பு தான். காஃபி குடித்ததுமே எங்களுக்கு அப்படியே கொண்டு போய் மண்டபத்தில் விட்டுட்டாங்க. நாங்கள் மண்டபத்தில் தான் உட்காந்துருந்தோம். மண்டபம் கூட வித்தியாசமாக இருந்தது. எங்கள் ஊருக்கும் அந்த ஊருக்குமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது. எங்களுக்குமே புதுசாக இருந்தது. கண்டிப்பாக உங்களுக்குமே புதுசாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் பாருங்கள். ஃபங்க்ஷன்னாலே பிரியாணி தானே, அதே மாதிரி பிரியாணி சாப்பிட வந்தாச்சு. நம்ம ஊர் மாதிரியே பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, ரைத்தா, தக்காளி பச்சடி எல்லாமே வச்சாங்க. பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா இருந்தது. சாப்பிட்டாச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக நம்ம ஊர் பிரியாணி மாதிரி தான் இருந்தது. சரி, இப்போ உன்ட என்ன இருக்கும்? அத பூரா ரெவண்ட் செட்டா உனக்கு அடுக்கு போ. சரிண்ணே. ஏதாச்சும் புது புது உணவை கண்டுபிடிச்சு தின்னா தாண்டா நானும் முன்னேறும். அதை செய்ய பாருங்க. ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஏன்னா எங்கள் ஊர்லேருந்து அங்கேருந்து 3:30 மணி நேரம் எப்படியோ ஊருக்கு வர லேட் ஆகும். அதுக்காக ஊர்லேருந்து கிளம்பி வந்தால் தான் வீடு சேர முடியுங்கிறதுக்காக நாங்கள் 3 o'clockலாம் கிளம்பிட்டோம். 3:30 ஆச்சு கிளம்புறதுக்கு. கிளம்பியாச்சு. இப்போ தான் நாங்கள் வீடு வர சேர்த்துக்கு எப்படியோ 6 o'clock ஆகும். அதனால் கிளம்பியாச்சு. லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் என்ன ஊர் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு. நான் இப்போ சொல்லலை. மறக்காமல் நீங்களே கண்டுபிடிங்க எந்த ஊர் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன்ட்டு. மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.